அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஆசிரியர் பொதுமாறுதல் கலந்தாய்வு 2024 ஆசிரியர்களுக்கான முக்கிய அறிவுறுத்தல்களை பள்ளிக்கல்வித்துறை வழங்கியுள்ளது. இன்று 13/5/2024 முதல் எமிஸ் இணையதளம் வாயிலாக நம்ம பொதுமாறுதல் கலந்தாய்விற்கு விண்ணப்பிக்கலாம். அதனால் முடிந்த அளவுக்கு எல்லாருமே விண்ணப்பம் செய்யுங்க. நீங்கள் எதிர்பார்க்குற இடம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கலாம். அதனால் எல்லாருமே முதல்ல அப்ளை பண்ணிவிடுங்க. இது என்னுடைய ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன். பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரகம் ஆசிரியர்களுக்கான பொதுமாறுதல் குறித்து அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் கூறியிருப்பதாவது: 2024-25 கல்வியாண்டுக்கு அனைத்து வகை ஆசிரியர்களுக்கான பொதுமாறுதல் கலந்தாய்வை நடத்த அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த கலந்தாய்வு கல்வி தகவல் மேலாண்மை முகமை அதாவது எமிஸ் இணையதளம் மூலமாக மேற்கொள்ளவும் அதற்கான ஆயத்த பணிகளை செய்யவும் அனுமதி வழங்கியுள்ளது. ஆசிரியர்களுக்கான பொதுமாறுதல் கோரி விண்ணப்பிக்க தற்போது பணிபுரியும் பள்ளியில் ஜூன் 1 ஓராண்டு பணி முடித்திருக்க வேண்டும். ஜூன் 1 ஒவ்வொரு ஆசிரியரும் மாறுதலுக்கான விண்ணப்பத்தை எமிஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்திட வேண்டும். விருப்ப மாறுதல், மனமொத்த மாறுதல், நேரடி நியமனம், பதவி உயர்வு, நிர்வாக மாறுதல், அலகு மாறுதல், பணி நிரவல் இவற்றில் எந்த வகை என்பதனை உரிய ஆதாரத்துடன் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதற்கானதும் நம்ம அட்டாச் பண்ணோம். மாறுதல் கேட்கும் விண்ணப்பங்களை மே 13 முதல் 17 மாலை 6 மணி வரை எமிஸ் தளத்தில் பதிவேற்றலாம். தொடர்ந்து காலி பணியிட விவரங்கள் பதிவேற்றம் செய்து முடிக்கப்பட்டவுடன் பின்னர் சேர்க்கை, நீக்கம், திருத்தங்கள் போன்றவைகளுக்கு இடமளிக்காமல் செயல்பட வேண்டும். ஸ்பௌஸ் கோட்டா கணவன் மனைவி முன்னுரிமையில் மாறுதல் கோரி விண்ணப்பிக்கும் ஆசிரியர்கள் அவரவர்கள் பணிபுரியும் அலுவலகம், பள்ளி அரசு மற்றும் அரசு துறையின் நிர்வாகத்தின் கீழ் உள்ளதா என்ற விவரத்தையும் அதற்கான உரிய அலுவலரிடம் பெறப்பட்ட சான்றிதழையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதுவுமே நமக்கு முக்கியமானது. அடுத்து மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை யூனிட் ட்ரான்ஸ்ஃபர், மனமொத்த மாறுதல்கள், அலகு விட்டு அலகு மாறுதல், துறை மாறுதல்கள் சார்பான விண்ணப்பங்கள் பொது மாறுதல் கலந்தாய்வு முடிந்த பின்னர் பரிசீலிக்கப்பட வேண்டும். உள் மாவட்டம், மாவட்டம் விட்டு மாவட்டம் ஆகிய இரு கலந்தாய்வுக்கும் விண்ணப்பிக்கும் பட்சத்தில் உள் மாவட்டத்துக்குள் நடைபெறும் கலந்தாய்வில் கலந்து கொண்டு மாறுதல் ஆணை பெற்றவர்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் கலந்தாய்வில் கலந்து கொள்ள இயலாது. நீங்கள் ரெண்டுக்குமே அப்ளை பண்ணலாம். முதல் நாள் எடுத்துட்டிங்கன்னா இரண்டாவது நாள் கலந்துக்க முடியாதுதான் கொடுத்துருக்காங்க. தவறுகள் கண்டறியப்பட்டால் மாறுதல் கலந்தாய்வுக்கு விண்ணப்பித்து கலந்தாய்வு நடைபெறும் அன்றைய நாளில் வருகை புரியாமலோ, நல்லா பாருங்கள், வருகை புரியாமலோ அல்லது தாமதமாக வருகை புரிந்தாலோ கலந்தாய்வில் கலந்து கொள்ள இயலாது. மாறுதல் கோரி விண்ணப்பித்த ஆசிரியர்களின் விண்ணப்பங்களில் தவறுகள் ஏதும் பின்னர் கண்டறியப்பட்டால் தக்க ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். இன்னும் டீட்டெயிலும் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்த உடனே உங்களுக்கு இன்றைக்கி 13 கலந்தாய்வு, தாங்கள் கலந்து கொள்ள இருக்கும் கலந்தாய்வுக்கான தெரிவுகளை, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு எமிஸில் நம்மளுடைய இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி எமிஸில் நம்மளுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி கொடுத்து 3 கோடு இருக்கும். அதில் கிளிக் பண்ணோன்னா அட்மின் இருக்கும். அதில் நம்ம கிளிக் பண்ணோன்னா அதில் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும். அட்மினில் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா இந்த விவரங்கள்லாம் வரும். அதிலே உங்கள் பயோடேட்டா என்ன, முதல்ல உங்களுடைய டீச்சர் ப்ரொஃபைல் எல்லாமே சரியாக இருக்காங்கிறத முதல்ல பார்த்துக்குங்க. முக்கியமாக நம்ம முதலில் பணியேற்ற நாள், இப்போ கடைசியாக ஏதாவது ட்ரான்ஸ்ஃபரில் வந்திருந்தோன்னா அந்த டேட் இருக்கா கரெக்டாக அப்படிங்கிற எல்லா விவரம் பார்த்துட்டு அப்புறமேட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம செலக்ட் பண்ணோன்னா வித்தின் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் ரெண்டுமே காட்டும். நீங்கள் ரெண்டுக்கு வேணாலுமே கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது இதெல்லாம் எம்எஸ் நம்பர், அதெல்லாம் டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு அதிலே வந்துடும். எம்எஸ் நம்பரு, பேர், நீங்கள் பாலினம் தேர்வு செய்யணும், தற்போது வகிக்கும் பதவியின் பேர், இதெல்லாம் அதுவே வந்துடும். எந்த பாடம் அதுவும் அங்கேயே வந்துடும். நமக்கு யுடைஸ் நம்பரும் அங்கேயே அதிலே வரும். நமக்கு பிறந்த நாள், தற்போதைய பதவியில் முதலில் நியமனம் செய்யப்பட்ட நாள்,
தற்போதைய பணிபுரியும் பள்ளியில் பணியேற்ற நாள், சிறப்பு முன்னுரிமை, வேறு ஏதாவது ஸ்பெஷல் கோட்டா அப்படி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதற்கானது கேட்கும். இதுதான் வந்து இந்த மாதிரி படிவம். சரிங்களா? இல்லை முக்கியமாக கீழே என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுவதும் நிரப்பப்பட்ட விண்ணப்பத்தை, நல்லா பாருங்கள், முழுவதும் நிரப்பப்பட்ட விண்ணப்பத்தை நகல் எடுத்து கையொப்பமிட்டு தங்கள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் முதல் கட்ட ஒப்புதலுக்காக ஒப்படைக்க வேண்டும். நம்ம வந்து அப்ளை பண்ணதை சைன் பண்ணி தலைமை ஆசிரியர்கிட்ட ஒப்படைக்கணும். தலைமை ஆசிரியரால் எமிஸ் தளத்தின் வாயிலாக ஒப்புதல் அளிக்கப்பட்ட விண்ணப்பத்தை அவங்க அப்ரூவல் கொடுத்த பிறகு மீண்டும் நகல் எடுத்து தலைமை ஆசிரியர் கையொப்பம் பெற்று, மீண்டும் நகல் எடுத்து தலைமை ஆசிரியர் கையொப்பம் பெற்று பிஇஓ சிஓயிடம் இரண்டையும்னா ஏற்கனவே நம்ம அப்ளிகேஷன் போட்ட அந்த விண்ணப்பம் நகல் கையொப்பத்துடன், அடுத்த 2 வந்து தலைமை ஆசிரியரால் கையொப்பமிட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்ட விண்ணப்ப நகல் ஒப்படைக்க வேண்டும். தலைமை ஆசிரியரால் எமிஸ் தளத்தின் வாயிலாக ஒப்புதல் அளிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே கலந்தாய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். விண்ணப்பதாரர்கள் தலைமை ஆசிரியராக இருப்பின் முழுவதும் நிரப்பப்பட்ட விண்ணப்பத்தை நகல் எடுத்து கையொப்பமிட்டு பிஓ டிஓ சிஓ அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும். இதுதான் கொடுத்துருக்காங்க. இல்லை நான் ஏதாவது ஒரு சிறப்பு முன்னுரிமைனா அதற்கான சான்றிதழ் நம்ம இணைச்சி தான் கொடுக்கணும், பதிவேற்றம் செய்யணும். அதே போல் ஏற்கனவே நம்ம வந்து போன முறை ட்ரான்ஸ்ஃபரில் வந்திருந்தோன்னா அதற்கான நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, அதுவுமே நம்ம வந்து இணைச்சி வந்து கொடுங்க. அனைவருக்கும் நன்றி.